ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SKM ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம vlog எதை பற்றினா, நம்ம விடாமுயற்சி படத்துக்கு தாங்க கிளம்பி போகிறோம். மார்னிங் 9:15 ஷோங்க. ஆனால் கிளம்புனது என்னவோ 9 மணிக்கு. இங்கே கடன்னு ரெண்டுத்தையும் கிளப்பி விட்டுட்டு நான் கிளம்புறதுக்கு செம்ம லேட் ஆகிடுச்சு. எப்படியும் பாதி பணம் போயிடும்னு நினச்சிட்டு தாங்க போனோம். ஆனால் கரெக்ட் டைமுக்கு போய் சேர்ந்தாச்சு. ஆக்சுவலி கீர்த்தி அப்பாவும் தாங்க படம் போகிறதா இருந்தது. ஏன்னா குட்டியை வச்சுட்டு கண்டிப்பாக படம் பார்க்க முடியாதுன்னு எனக்கு என்னமோ தோணிக்கிட்டே இருந்தது. ஆனால் லாஸ்ட் மினிட்ல நீயும் வான்னு சேர்த்து புக் பண்ணியாச்சு. நாங்கள் போன தேட்டர் வரதராஜாங்க. அறக்க பறக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கிளம்பி போனோம். கடைசி 5 மினிட்ஸ் தாங்க இருந்தது. கீர்த்தி அப்பா அங்கேருந்து வா அப்புறம் எடுத்துக்கலாம், வீடியோ வந்து கூட எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருந்தாங்க. இந்த தேட்டரில் நான் கடைசியாக பார்த்த படம் நண்பன்ங்க, 2012. அப்போ வந்து நார்மல் தேட்டராக இருந்தது. இப்போ வந்து சூப்பராக ஹைடெக்காக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. லைட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது நான் பார்த்த பழைய வரதராஜா தேட்டரானு. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த தேட்டருக்கு நான் வந்து. மித்ராவுக்கு இது தாங்க ஃபஸ்ட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அவள் அங்கே இங்கே சுற்றி முழிச்சிட்டு இருந்தா. படம் ஸ்டார்ட் ஆனோடனே அமைதியாக ஆகிட்டாங்க. ரொம்ப பிடிச்ச சவடிகா சாங் பார்த்துட்டு அப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக தூங்கிட்டா. அப்புறம் இன்டர்வெல்லில் முழிச்சிக்கிட்டாங்க. படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. மற்றவங்களுக்கு எப்படியோ, ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேகுன்றாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக ஓடிச்சு. யங்ஸ்டருக்கு என்னவோ இந்த படம் பிடிக்காதுங்க. ஆனால் ஃபேமிலியாக வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒய்ஃபுக்காக எது வேணால் பண்ணலான்றது தாங்க கதை. நம்மள ஒரு காமன் மேனுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுவோன்றது தாங்க படமாக எடுத்திருக்காங்க. ரொம்ப அந்த ஹீரோய்க்கு அந்த ஆக்ஷன்லாம் காட்டாமல் பக்கமாக வசனம் பேசாமல் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட்டுன்னு எடுத்திருக்காங்க. மித்துக்கு ஒரு பழக்கம் இருக்குது. செம்ம சவுண்டில் தூங்குவாளே தவிர அமைதியாகிட்டா உடனே ஏஞ்சிப்பா. இன்டர்வல் விட்டோன்னே ஏஞ்சிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக முழிச்சிட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தா. அப்படி இப்படின்னு விளையாட்டு காமிச்சு ஓரளவுக்கு படம் முடிச்சாச்சு. லாஸ்ட் 20 மினிட்ஸ் தாங்க தூக்கிட்டு சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் சூப்பராக இருந்தது படம். ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ். தேட்டருக்குள்ளே வந்ததும் வராததுமா அப்பா எனக்கு கண்டிப்பாக பாப்கார்ன் வேணும்னு சொல்லி வச்சுட்டா. படம் பார்த்தாலோ இல்லையோ பாப்கார்ன் நல்லா கொறிச்சிட்டே இருந்தா. மேடமுக்கு பல்லு இல்லைன்னா அவங்களும் சாப்பிட்டுப்பாங்க. நம்ம சாப்பிட்றத பார்த்துட்டு இருந்தாங்க செல்லக்குட்டி. அந்த மேடமை சமாளித்து அப்படி இப்படின்னு படம் முடிஞ்சதுங்க. படம் எங்கே ஆரம்பிச்சிடுவாங்களோன்னு அறக்க பறக்க உள்ளே தள்ளி பிடிச்சிட்டு எல்லாம் ஓடி வர்றதாங்க பார்த்துருக்கேன். ஆனால் அந்த படம் முடிஞ்சோடனேவும் சில பேர் அடித்து பிடிச்சிட்டு வெளில கிளம்பி ஓடுவாங்கள்ல, அதில் உங்களோட கமெண்ட் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் பொறுமையாக கூட்டம் போனதுக்கப்புறம் உட்காந்துட்டு பொறுமையாக தாங்க போவேன். காலையிலையும் இந்த மத்தியானத்துக்கும் வெயில் கம்ப்ளீட் ஆப்போசிட்டுங்க. காலைல செம்ம பனி பெஞ்சிட்டு இருந்தது. வெளில வரும்போது செம்ம வெயில். இந்த மாதிரி குழந்தைங்கள கிளப்பிட்டு நீங்களும் அறக்க பறக்க கிளம்புற அம்மாக்களா கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டின்னு தட்டி விடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா வீடியோஸ் பார்க்க எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். மீண்டும் சந்திப்போம்.